என்னம்மா பிய திங்கிற ஜூலி, இனிமே உன்னை பிய திங்கிற ஜூலி, பிய திங்கிற ஜூலின்னு தான் எல்லாருமே கூப்பிட போறோம். ஏன்னா 200 ரூபா வாங்கிக்கின்னு நீ அடிக்கிற சொம்பும் நீ நடிக்கிற நடிப்பு இருக்கு பாத்தியா, எல்லாரையும் மிஞ்சிருவே, நீ எல்லாரும் மிஞ்சிருவே. உன்னை பத்தி உன்னோட நடிப்பை பத்திலாம் நாங்க பிக் பாஸ்லயே பார்த்தோம். ஆனா பாலிமர் நியூஸ்காரனுக்கே நீ வந்து ஒரு லங்கடா வேலை காட்டிட்டு உன் தகர டப்பாய் உருட்டி காட்டிட்டு போன பத்தியா, அவன் ஒரு ஆளு டிஆர்பிக்காக ஓமாரக்கட்டை எடுத்து போட்டான் பாரு. எதை பத்தி பேசிட்டு இருக்கா மக்களே? அடப்பிய திங்கிறவளே பாரு, அந்த ஒரு வாய்ஸ் ஒண்ணு போடுறது பாத்துட்டு வாங்களா மக்களே. அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் ஏங்க இது நடந்ததுக்கு நான் வந்தது ஒரு காரணம் ஆயிடுச்சுன்ற வருத்தம் எனக்கு இருக்குன்ற ஒரு வார்த்தை அவ எங்கேயாச்சும் ஒரு மேடையில சொல்லியிருக்கானா? நீ திமுக மேல் பழி போடுற, உன் அரசியலுக்காக யூஸ் பண்ற, இதெல்லாம் ஒரு சைடு வச்சாலும் எப்படி இருந்தாலும் என்னைய பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிடுச்சு, நான் நேரம் தாழ்ந்து வந்ததுதான் இதுக்கு காரணம். ஓகே, நான் இத வந்து கவனிக்க மறந்துட்டேன், இதனால எனக்கு கஷ்டம், இதெல்லாம் இல்லையே. அவன் வந்து அந்த 4வது நாளா 2வது நாளா உட்காந்து சிஎம் சார் அப்படின்னு போட்டானே. அடி செருப்பால செருப்பு பிஞ்சு கூடும், தொடப்பக்கட்ட பிஞ்சு கூடும் சொல்லிட்டேன். விளக்க மாதிரி பிய அடிப்பேன் அவனை. தமிழ்நாட்டு சிஎம் வந்து நீ அவன்டான்னு எங்கடி உட்காந்து பேசினுக்கிற? அது என்ன ஆப்னு தெரியல. ஒரு ஆப்பையும் விடுறது இல்ல, எல்லா ஆப்பையும் நாக்க வளைச்சு போட்டு நக்கின்னு உட்காந்துக்கிறது வேலைன்னா அதை மட்டும் பாரு. எப்படி நீ சிஎம் அவர்களை வந்து அவன்டான்னு பேசுவேன்? இதுக்கு நீ அப்ப பிரஸ் மீட் கொடுத்தல என்னன்னு கொடுத்த? நான் வாங்கன்னே பாத்துக்கலாம்னு தான் சொன்னேன். அவ்வளோ தைரியம் இருக்கிற பொம்பளை, திராணி இருக்கிற பொம்பளை இங்க இப்படி பேசுறியா அவன்டா இவன்டான்னு அந்த பிரஸ் மீட்ல சொல்றதானடி.